தினம் தினம் நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? நம்ம உடலுக்கு நன்றி சொல்லணும். நம்ம உடல்ல இருக்க அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம உடல்ல ஓடிக்கிட்டு இருக்க அந்த குருதிக்கு ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரத்தத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த உன்னதமான மூச்சு காற்று நம்மள வாழ வச்சுக்கிட இருக்க அந்த மூச்சு காற்றுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இது இந்த ஸ்ரீ சக்கரமும் நம்மளோட மூச்சு காற்றும் நம்மளுடைய ரத்தமும் சீராக செயல்படலைன்னா நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், நல்லா நடமாடிட்டுருக்கோம்னா அந்த மூணோட செயல்பாடுகள் தான் காரணம். இந்த ஸ்ரீ சக்கரம் எல்லாருடைய உடம்புலையும் அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அதனால் யோகா பண்ணுறவங்கெல்லாம் அதுக்கான நன்றின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுனா, ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச அப்படின்னா ஒரே ஒரு செகண்டு என் உடலுக்கு நன்றி, என்னை இயக்க வச்சுக்கிட்டு இருக்கும் என் உடலுக்கும் நன்றி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். அதனால் அந்த காலத்துலலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. பிரசவ காலத்திலேயே குழந்தைய வீட்லேயே பெற்றுப்பாங்க. அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு ரொம்ப போல்டாக இருந்திருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எது கேட்டாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த காலத்தில் நோய் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, நல்ல சாப்பாடு கிடைச்சிது. இந்த காலத்தில் நம்ம நோய் வாய்ப்புகள் அதிகம், சாப்பாடு சரியாக கிடைக்கல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். கலப்படங்கள், கலப்படமான உணவுகள், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம். அவங்க இது சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்கன்னு நம்ம ஆள் மனசில் அது பதிருது. இது எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடணும். ஃபோனை எப்படி நம்ம தேவையில்லாத டெலீட் பண்ணுறோமோ, நம்மளுடைய மூளையிலையும் மனசுலையும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கும் நம்ம ஸ்ரீ சக்கரம், நம்ம உடம்புல இருக்க ஸ்ரீ சக்கரத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த 2 கனெக்டில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதாக நடக்குதுன்னா அந்த பிரபஞ்சம் அதுதான் காரணம். அதான் நல்லதே பேசணும், நல்லதே சொல்லணும், நல்லதை கேட்கணும், நல்லதே செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நல்லதே நம்மளுக்கு நடக்கணும்னா இதை நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கணும். அது தவறானதாக இருந்தால் பிரபஞ்சம் கொடுக்காது. நல்லது ஒரு விஷயம் நம்ம ஒரு வாட்டி பண்ணோம்னா அது பல மடங்காக நமக்கு நன்மையை திருப்பி கொடுக்கக்கூடியது தான் இந்த பிரபஞ்சம். அதனால் நம்ம உடலில் இருக்க ஸ்ரீ சக்கரத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அதனால் நம்ம அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த ஸ்ரீ சக்கரம் சுமந்துட்டு இருக்க நம்ம உடலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம உடம்புல நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் அதுக்கும் ஆரோக்கியமாக செயல்படுதுன்னா அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நிறைய நோய்கள் அது இதுன்னு வருதுன்னா எல்லா நோய்களையும் எப்படி அந்த காலத்துலலாம் சரி பண்ணுறாங்க? நாடியை பார்த்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? ஒரு நாடி துடிப்பு வச்சு ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கான்னு எப்படி சொல்கிறாங்க? நாடி துடிப்புகள் நம்ம ஸ்ரீ சக்கரம் தான் உருவாக்குது. அதனால் நம்ம ஸ்ரீ சக்கரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை